விளம்பர மாடல் வீழ்ந்த கோட்டை, 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்தும் வராத கூட்டம். உதயநிதி தொகுதியிலேயே அதிர்ச்சி. சென்னையில் இன்று ஒரு உண்மை வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்துவிட்டது. திமுகவின் கோட்டை என்று கூறப்பட்ட இடங்களிலேயே திமுகவின் செல்வாக்கு நாளுக்கு நாள் சரிந்து வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் நடத்தும் சாலை பிரச்சாரங்களில் முன்பு போல் மக்கள் திரளவில்லை. வரவேற்பும் இல்லை, உற்சாகமும் இல்லை. இது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல. மக்கள் மனதில் திமுக மீது ஏற்பட்ட விரக்தியின் வெளிப்பாடு. உதயநிதி ஸ்டாலினின் சொந்த தொகுதியான சேப்பாக்கம், திருவல்லிக்கேணியிலேயே அதிருப்தி அதிகரித்துள்ளதாக மக்கள் பேசுகின்றனர். மக்கள் எதிர்பார்த்தது வளர்ச்சி, மக்கள் கேட்டது அடிப்படை வசதிகள். ஆனால் பல இடங்களில் கிடைத்தது வெறும் அறிவிப்புகளும் விளம்பரங்களும் மட்டுமே. குடிநீர், சாலை, சுகாதாரம், போக்குவரத்து, வேலைவாய்ப்பு போன்ற அடிப்படை தேவைகளில் முன்னேற்றம் இல்லை என்ற குற்றச்சாட்டு வலுவாக உள்ளது. ஒரு தொகுதியில் மக்கள் பிரச்சனைகள் தீராத போது அங்கு ஆதரவு எப்படி நீடிக்கும்? சாலை பிரச்சாரங்களில் கூட்டம் குறைந்ததை பார்த்து எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க துவங்கியதும் திமுக உடனடியாக காட்சியை பெரிதாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. பெரிய பெரிய கட்சி கொடிகள், கருப்பு சிவப்பு நிற பலூன்கள், அலங்கார ஏற்பாடுகள் என விழா போல அமைத்து மக்கள் கூட்டம் இருப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்துள்ளனர். ஆனால் மக்கள் பார்க்கிறார்கள், உண்மையை உணர்கிறார்கள். அலங்காரம் அரசியல் அல்ல, அலங்காரம் ஆட்சி அல்ல. மக்கள் தேடுவது விளம்பரம் அல்ல, தீர்வு. இதற்கு மேலாக வீடு வீடாக நடந்து பிரச்சாரம் செய்யும் போது கூட பல இடங்களில் மக்கள் வாசலுக்கு வரவில்லை, ஆர்வம் காட்டவில்லை, சிலர் திருப்பி பார்க்க கூட விரும்பவில்லை என்ற நிலை உருவாகியுள்ளது. இது சாதாரண அலட்சியம் அல்ல, இது திமுக மீது உருவான கோபத்தின் அமைதியான வெளிப்பாடு. மக்கள் கூச்சலிடாமல் இருந்தாலும் அவர்கள் மனதில் தீர்ப்பு உருவாகிவிட்டது என்பதே இதன் பொருள். இப்போது திமுக ஆட்சியை எதிர்க்கட்சிகள் விளம்பர மாடல் ஆட்சி என்று கடுமையாக விமர்சிக்கின்றன. யூடியூப், கூகுள், சமூக ஊடகங்கள் என இணையம் முழுவதும் திமுக விளம்பரங்கள் பெருகி வருகின்றன. அரசு பணம் மக்கள் நலத்திற்காக செலவிடப்பட வேண்டிய நிலைகள் கோடிக்கணக்கான ரூபாய்கள் விளம்பரத்திற்கே செலவிடப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு எழுகிறது. வளர்ச்சி இல்லாத இடத்தில் விளம்பரம் மட்டும் அதிகரித்தால் மக்கள் கேள்வி எழுப்பாமல் இருப்பார்களா? அது மட்டுமல்ல, 8000 ரூபாய் கூப்பன் திட்டம் குறித்து பொதுமக்களிடம் கைபேசிகளுக்கு நேரடியாக அழைப்புகள் செய்து வாக்கு சேகரிக்க முயல்வதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியாதவர்கள் மக்களின் மனதை விளம்பரத்தின் மூலம் வாங்க முயல்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டே இன்று வலுவாக ஒலிக்கிறது. நம்பிக்கை என்பது திட்டத்தின் பெயரால் வருவதில்லை. நம்பிக்கை என்பது செயல் மூலமாக மட்டுமே உருவாகும். இதற்கு மேலாக திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை தொடரும் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசுவது மக்களுக்கு நகைச்சுவையாகவே தெரிகிறது. கூட்டமில்லாத சாலை பிரச்சாரம் நடத்தும் கட்சி பெரும்பான்மையை எப்படி பெறும்? மக்களின் முகத்தில் உற்சாகமில்லாத இடத்தில் வெற்றியின் கனவு எப்படி தொடரும்? இப்படி பேசுவது திமுகவின் அகந்தையையும் மக்கள் மனநிலையை புரிந்து கொள்ளாத அறியாமையையும் வெளிப்படுத்துகின்றன. சென்னை திமுகவின் கோட்டை என்று திமுக தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று அந்த கோட்டையின் உள்ளேயே விரக்தி பெருகுகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக மக்கள் அச்சப்படுகின்றனர். விலை உயர்வு மக்களை நசுக்குகிறது. போதைப் பொருள் பிரச்சனை அதிகரிக்கிறது. பெண்களின் பாதுகாப்பு குறித்த கவலை அதிகரிக்கிறது. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாகிறது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய அரசு விளம்பரத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தினால் மக்கள் ஏமாறுவார்களா? இன்று சென்னையில் துவங்கிய இந்த மாற்றம் நாளை தமிழ்நாடு முழுவதும் பரவலாம். மக்கள் மௌனமாக இருக்கிறார்கள் என்பதால் அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்று பொருள் அல்ல. மக்கள் பேசாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்று பொருள். திமுகவின் விளம்பர அரசியல் ஒரு நாள் முடியும். மக்கள் தீர்ப்பு தேர்தலில் வெளிப்படும். விளம்பரத்தால் ஆட்சி நிலைக்காது. செயலற்ற ஆட்சியை மக்கள் ஒரு நாள் நிராகரிப்பார்கள். மக்களின் தீர்ப்பு திமுகவுக்கு கடுமையான பாடமாக மாறும்.